நான் தூத்துக்குடிகாரன்ல, பேச்சு வழக்கு வேற ஏற இருக்கு. உன்னை போய் நான் கிண்டல் பண்ணுவேனா? நீயே தோஸ்தாச்சே. அஜித் பிரசாத்தின் தோள் மேல் கை போட்டு அணைத்து கொண்டபடி அமர்ந்தான். அப்படிதான் முதல் நாளிலே அஜித், ஸ்ரீதரன், பிரசாத் மூவரும் ஒன்றுபட்டனர். அருகருகே அமர்ந்து கொண்டனர். அவர்களது வகுப்பறைக்குள் வெள்ளை வெள்ளேன் என்று சருமத்துடன் ரணத்தின் செழுமையை பறைசாற்றும் நடை உடை பவனையோடு டக் டக் என்று ஹை சப்து கேட்க சாரா நுழைந்தாள். ஏற்கனவே அமர்ந்திருந்தவர்களை, முக்கியமாய் மாணவர்களை அலட்சியமாய் பார்த்தபடி முன்வரிசையில் அமர்ந்தாள். யாரிலே இவ குதிரைக்கு கட்டி மாதிரி இருக்காளே, வந்து இப்படி ஒரு லுக் விட்டுட்டு கெத்தா உட்கார்றா? சீனியர் பொண்ணு இவளாச்சும் ராகிங் பண்ண உள்ளே வந்துட்டாளா? அஜித் கால்களை நீட்டியபடி சாய்ந்து அமர்ந்து வினவினான். எனக்கு தெரியல என்றான் பிரசாத். உனக்கு தெரியாதுங்கிறது நான் ஒத்துக்கொண்டேன். நான் எலும்புன்னு சொன்னலே, உனக்கு தெரியாதா? இவள் யாருன்னு தெரிஞ்சிருக்க போகிறது? நான் உன்னை கேட்கலடா, பொதுவாக தான் கேட்டேன். ஏலே ராதா, உனக்கு தெரியுங்களா? ராதா என்று அழைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் மதுரை மண்ணின் மைந்தன். நுனி மூக்கில் கோபத்தோடு இருப்பவன். வாயை திறந்தால் மதுரை தமிழ் மணக்க பேசுபவன். அவனை பார்த்து அஜித் இப்படி கேட்கவும் அவனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. புசுபுசென்று மூச்சு விட்டு கொண்ட அஜித்தையும் மற்ற மாணவர்களையும் உறுத்து பார்த்து கொண்டு பொறி ஆரம்பித்தான். வாடா வா, எங்கிருந்துடா இத்தனை பேர் கிளம்பி வந்தீங்க? இது என்னாலே இவ இப்படி பேசுதான். எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஊரிலிருந்து இல்லை கிளம்பி வந்திருக்கிறோம். உங்களுக்கு நான் தான் கிடைத்தேனா? இங்கே பாரு, இவனுக்கு கோபம் வருவதே ஏன்னா நீதானா மதுரைக்கார? உனக்கு விவரம் தெரியுமாலே என்று கேட்டேன். ஆமாண்டா, பொம்பளை பிள்ளைய பற்றி விவரம் சொல்லதான் என் அப்பாவும் அம்மாவும் என்னை இங்கே அனுப்பி வச்சுருக்காங்களா? எடுபட்ட தனமாக பேசுகிறீங்க. என்கிட்டலாம் வேணாம் சொல்லிட்டேன். ஏய் சும்மா நிறுத்தலே, குழம்பில் போட்ட மீன் மாதிரியே இந்த குதி குதிக்கிற? தெரிஞ்சா சொல்லு, தெரியலனா வாய மூடு. அஜித்தும் ராதாகிருஷ்ணனும் உக்கிரமாய் மோதிக்கொள்ள போன போது ராபர்ட் இடையில் புகுந்து கொண்டான். ஏங்க, நம்மெல்லாம் ஒரே கிளாஸ், நாம் சண்டை போட்டுக்கிட்டா எப்படி? அந்த பெண் யாராலும் இருந்தா நமக்கு என்ன? நாம் நம்ம வேலையை பார்ப்போம். அதை இவன் மண்டையில் ஏறுகிறத போல சொல்லுங்க ராபர்ட். ராபர்ட் வாங்க போங்க என்று பேசுவதை கண்ட அஜித் வியப்புடன் புருவத்தை உயர்த்தினான். ஏலே, இவ எதுக்கு வாங்க போங்கன்னு கூப்பிடுறான்? அப்புறம் உன்னை போல வாழ போலன்னு போடுவாள்னு நினைத்தாயா? அவன் மதுரையை தெரிந்தவன். ராதாகிருஷ்ணன் அஜித்தை முறைத்து கொண்டே பதில் சொன்னான். அப்பா, எனக்கு மரியாதை தெரியாதுன்னு சொல்கிறாயா? பல்களை கட்டி விட்வேன்லா? பல்லை கட்டி பல்லை கலட்டி விடுவேனா? பார்த்து பேசு. என் கையை என்ன பூ பறிக்குமா? பிஞ்சு போய் விடும், பார்த்துக்கோ. என்னால் இவன் என்னமோ பூ பிஞ்சிருக்கிறான் போல, பியந்து போய்விடும் என்று சொல்லதான் மருவி பிஞ்சு என்று ஆகிவிட்டிருக்கிறது என்பதை புரியாதவனாய் அஜித் வினவ, மற்றவர்களை அதை அவன் உணராமல் இருக்க ஏதேதோ சொல்லி சமாளித்தார்கள். அலெக்ஸ் சுவாரஸ்யமாய் கன்னத்தில் கை வைத்து ராதாகிருஷ்ணனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அதை தற்செயலாய் பார்த்துவிட்ட ராதாகிருஷ்ணனின் மூக்கு விடைந்தது. ஏண்டா, இங்கே என்ன டான்ஸை ஆடிக்கொண்டிருக்கிறான்? இப்படி வேடிக்கை பார்க்கிற? கண்ணை பாரு, அப்படியே களவாணியை கண்டு இந்த பாரு அடங்கியிருக்கு. இது மதுரை. அன்று மாலை பிரசாத்திடமும் ராபர்ட்டிடமும் ராதாகிருஷ்ணன் பேசுவது போல பேசி காட்டி சிரித்தான் அலெக்ஸ். வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது. நாட்கள் ஓட ஆரம்பித்தது. புதிய மாணவர்கள் மெல்ல மெல்ல பழைய மாணவர்களாகி கொண்டு வந்தார்கள். அஜித்துடன் மோதிய ராதாகிருஷ்ணன் அவன் தோள் மேல் கை போட்டு கொண்டு ஹாஸ்டல் பிடிக்கவில்லை என்று ராபர்ட் ஹாஸ்டலை விட்டு வெளியேறி தன் வீடு பார்த்து தங்க அலெக்ஸும் அவனுடன் சேர்ந்து கொண்டு வாடகையை பகிர்ந்து கொண்டான். எங்கு தன் கொடி பறக்க விடும் அஜித்திற்கு ஹாஸ்டல் ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. வகுப்பறை இனிமையான தருணங்களை வழங்கி கொண்டிருந்தது. அன்று காலையில் அடித்துவிடும் சிகப்பில் உடை உடுத்தி கொண்டு வந்தா சாரா. அதே கலரில் லிப்டிக் வேறு போட்டிருந்தால் அஜித் புருவம் உயர்த்தினான். ஏலே, இவ படிக்க வராளா இல்லை நடிக்க வருகிறாளா?
அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.